ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதாவது ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் பேசுவோமே அப்படின்னு சொல்லி பேசலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்போயாச்சும் உங்கள் குழந்தைங்க கூட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஈவினிங் டைம் வரும்போது இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி யார் யார் வந்தா, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? இனிமேல் கேளுங்க. சரிங்களா? இப்போ ஈவினிங் வந்து ஓகே, மார்னிங் அடித்து பிடிச்சி எல்லாருமே வேலைக்கு ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கட்டும், இல்லை எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும், அவங்க டென்ஷன் இருக்கும். எப்படா பஸ் ஏற்றுவோம், எப்படா அவங்களுடைய வீட்டிலேருந்து துரத்தி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இன்னுமே. ஓகே, ஈவினிங் வந்தவுடனே நீங்கள் மொபைல் கொடுத்துறீங்க. ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களா? ஓகே, ரைட். லைக் அடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்குறாங்களா? இது கரெக்டாக அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அவங்க கூட உட்காந்து உங்களுக்கும் ஒர்க் இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எல்லா ஒர்க்குமே இருக்கும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க மேலே மிஸ்டேக்கா இல்லை இவங்க மேலே மிஸ்டேக்கான்னு நம்மளால் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அதையும் மீறி ஈவினிங் வந்து எல்லாமே எப்படி இருந்தாலும் ஒரு 6 மணி 7 மணி ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்படியே இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி போச்சு ஸ்கூலு, சின்னதாக ஒரு கொஸ்டின், இன்றைக்கி எப்படி போச்சு ஸ்கூலு கேட்டு பாருங்களேன். நாளையிலேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகும் அவங்க லைஃப்பில். ஏன்னா குழந்தைங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண நம்மளும் ஒரு குழந்தையாயிடுவோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நான் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என் பொண்ணுக்கிட்ட அவள் 5th படிக்கிறா. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணது தான். அவள் வந்து என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாள். இன்றைக்கி வந்து இந்த சார் வந்தாங்கம்மா, இந்த மிஸ்ஸு வரலம்மா, இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு எடுத்தாங்கம்மா, இது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, இது எனக்கு வந்து புரியல, என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட இதெல்லாம் சொன்னான், இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம், இன்றைக்கி ஸ்மார்ட் கிளாஸ் எடுத்தாங்க, இன்றைக்கி விசிட் வந்தாங்க. ஸோ மோரோவர் எல்லாமே என்கிட்ட சொல்லுவாள். ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்க்குள்ளே. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய ஒர்க் இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு டைம் வந்து செட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸாக இருக்கட்டும், 10 மினிட்ஸாக இருக்கட்டும், ஒரு 15 மினிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு டைம் வந்து கொடுங்க. அந்த டைமில் நீங்கள் என்னென்னலாம் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, இன்றைக்கி எப்படி ஸ்கூல் போச்சு, எந்த மாதிரி இருந்துச்சு, உனக்கு வந்து இந்த டே வந்து நல்லா ஹாப்பியாக போச்சா, அப்படிலாம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மெமரி ஷேர் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய ஓல்ட் ஏஜில், உங்களுடைய ஸ்கூலில், காலேஜில் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷேர் பண்ணும்போது அந்த அனுபவங்களை அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் 2 பேருமே சொல்லிட்டு நீங்களும் அப்படியா நானும் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக அந்த டே வந்து போகும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணலனாலும் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அவங்கக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசலை, உங்கள் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் பேசலை அப்படின்னா நீங்கள் ஒரு 70 70 வயசு தாண்டினதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து உங்ககிட்ட பேசலைன்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க? ஓகே, சின்ன வயசில் இருக்கும்போது நீ என்கிட்ட பேசவே இல்லையே, என்னுடைய ஃபீலிங்ஸ்க்கோ என்னுடைய எமோஷன்ஸுக்கோ நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, உங்கள் ஒர்க்கு அந்த ஷெடியூலு அது இதுன்னு தானே பார்த்துட்டு இருந்தீங்க, எனக்கான டைம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அப்போ வந்து ஃபீல் பண்ணும் இல்லையா? அப்புறம் வந்து 70 வயசுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து உங்ககிட்ட பேசலைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் தானே அவங்க வந்து உங்களோட வயதான காலத்தில் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட பேசாமல் இந்தா ஃபோனை பாரு, இந்தா இதை பண்ணு, இந்தா அதை பண்ணு, ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுறது இப்படிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து வருத்தப்பட போகிறது என்னமோ நீங்கள் தான். அவங்க வயசாக எந்த ஒரு இன்ஸ்டன்ட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான குழந்தைங்கக்கிட்ட இப்போ இருக்கிறது. அந்த இதுதான் நம்ம எதையுமே சொல்லி தராமல், எதையுமே ஷேர் பண்ணாமல், எதையுமே நம்ம அவங்கக்கிட்ட காது கொடுத்து கூட கேட்க முடியாத அளவுக்கு கூட நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. டியூஷன் போகிறாங்களா, அது ஒரு டெய்லியுமே ரொட்டீனாக வச்சுருக்காங்க. காலையில் 8 9 மணிக்கு ஸ்கூல் போகிறது, 4 5 மணிக்கு வருது, வரவும் டியூஷன் போகிறது, 8 9 மணிக்கு வருது, வந்த உடனே சாப்பிட்ட உடனே மறுபடியும் தூங்குறது, மறுபடியும் அதே காலையில் ரொட்டீன். இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அவங்களுக்காக ஒரு டைம், அதாவது 5 மினிட்ஸாக இருக்கட்டும், 10 மினிட்ஸாக இருக்கும், உங்களுக்கு
எந்த டைம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த டைம் வந்து நீங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இன்ட்ராக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, நல்ல ஒரு வெல்விஷராக, நல்ல ஒரு கொலிக்கா, வாட் எவர் என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஓகே நம்ம போய் இவங்க கிட்ட போய் சொன்னால், அதாவது நம்ம நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம அவங்க சொல்ல தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பாண்டிங் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் நம்ம போய் இவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, ஓகே அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அதை நம்ம ஃபன்னாகவும் எடுத்துக்கலாம், அதனால ஜாலியாகவும் எடுத்துக்கலாம். ஓகே நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லும்போது, இல்லை அவங்க உங்ககிட்ட சொல்லும்போது நல்ல ஒரு இன்ட்ராக்ட் க்ரியேட் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற வந்து அவங்கவுங்க டைமுக்கு சாப்பிடுவாங்க, அவங்க ஒரு டைம் வருவாங்க, இவங்க ஒரு டைம் வருவாங்க, சமைச்சு வச்சுருப்பாங்க, இவங்க சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி தான் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் வந்து போய்கிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு எப்படி இருந்தாலும் சாப்பிட்றதுக்காக எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த டைமுக்கு வந்து 4 இயர்ஸில் வந்து நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ அவள் நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. சூப்பராக படிக்கிற பொண்ணு. எதையுமே ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிடுவா. தப்போ ரைட்டோ அது வந்து நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் அதுதான். தப்போ ரைட்டோ நீ வந்து முயற்சி செய். முயற்சி செய்யாமல் இருக்காத. அது மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணாமலே அது வந்து சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு சொல்லி யாராலையுமே அதை வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ முயற்சி செய். முயற்சி செய்யாமல் இருக்காது. அது ராங்காக இருந்தால் பார்த்துக்கலாம். ஒன்றுமே தப்பு கிடையாது. என்ன ஆகிடப்போகுது, ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. நீ ட்ரை பண்ணாமல் இருந்தால் தான் அது வந்து ரொம்பவும் இதாக இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். டேக் கேர்.